சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ஃபைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட நல்ல படங்கள் பண்ணாரு. ஒரே வருஷத்துல 14 படம் ரிலீஸ் ஆனது விஜயகாந்துக்கு தான். அப்படி ஒருத்தரால 14 படம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு அவருக்கு நல்ல குணங்களும் அவருடைய அணுகுமுறை. ப்ரொடியூசர்கிட்ட சில நேரங்களில் அவங்களால பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் அடுத்த படத்துல வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்றது. எப்போ யாருடைய கால்ஷீட் இருந்தாலும் அதை வீணடிக்காம அந்த டைமுக்கு போய் அதை காலையில 6 மணின்னா 5:30 மணிக்கே ஸ்பாட்ல இருக்கிறது, ரொம்ப எளிமையா அங்கே கொடுக்குற சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் அப்படியே இருந்து தன்னை ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டாரு. நன்றி சார். திரு விஜயகாந்த் அவர்களுடனான நினைவுகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நாளை மாலை தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தனுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தகவலை சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ அடக்கம் சார்ந்த என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? இன்று காலை 6:10 மணி அளவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வ தகவலை அவருடைய மைத்திரரும் சைத்திரமான சுதீஷ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்.